எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஐபிஓ லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டர் ராதாகிருஷ்ண தமனி அவர்கள் லென்ஸ்கார்ட்ல ஒரு 90 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்க. இது லென்ஸ்கார்ட்ல கிடைச்ச அப்டேட். நம்ம ஐபிஓ சமயத்துல வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அடுத்து ரிலையன்ஸ் மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த நிறுவனங்களுடைய பேரண்ட் என்டிட்டி மெட்டா ரெண்டு பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. இந்தியாவில் ஒரு ஏஐ என்டர்பிரைசஸ் ஏஐ சர்வீசஸ்க்காக அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஒரு 855 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. இதுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 70% இருக்குங்க. மெட்டா வந்து 30% ஷேர் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டெவலப், மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஏஐ சர்வீசஸ் இன் இந்தியா. அடுத்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎன்பிஏ, அதாவது ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காகங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5000 crore வேல்யூ. ஸோ இது ஹெச்யூடிசிஓக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து $700 பில்லியன் கிராஸ் பண்ணிருக்குங்க அக்டோபர் 17 முடிஞ்ச வாரத்துல. இப்போதைக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $702.28 பில்லியன் இருக்குங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு $704.35 பில்லியன் இருக்குங்க போன வருஷம் செப்டம்பர் 2024. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கூடுனதுக்கு முக்கியமான காரணம் கோல்டு ரிசர்வ்ஸை கூட்டியிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா S&P குளோபல் ரேட்டிங் வந்து அவங்களோட அவுட்லுக்கை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா சைபர் அட்டாக், அது போக ரெக்கவரி அப்படின்றது ஜேஎல்ஆர்ல ஸ்லோவா தான் இருக்கு. நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, பழையபடி ப்ரொடக்ஷன் போறதுக்கு ஜனவரி 2026 ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அதனால இவங்க நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் க்ரோவிங் எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கான க்ரோத் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நம்ம 6.6% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சைனா வந்து ஒரு 4.8% க்ரோ ஆவாங்க ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும். பட் IMF என்ன சொல்றாங்க, குளோபல் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 26ல ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24ல 3.3% க்ரோ ஆயிருக்குங்க, அதாவது குளோபல் க்ரோத். ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அதை 3.2% குறைச்சிருக்காங்க IMF. அடுத்து NCC லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு கோல் இந்தியா ஆர்ம் சென்ட்ரல் கோல் ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டர் ஒர்த் வந்து 6828.94 crores. ஸோ இந்த ஆர்டர்ல NCCயோட வேலை என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கோல்ங்க. NCCயை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அவங்களுக்கு கீழே இருக்கிற செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், டிரான்ஸ்போர்டேஷன், வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட், மைனிங் அண்ட் ரயில்வேஸ், இது எல்லாமே NCC கீழே இருக்கிற செக்மெண்ட்ஸ்ங்க. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு கொச்சின் ஷிப்யார்ட் இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து 633 crores. ஸோ இந்த ஆர்டர்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொச்சின் ஷிப்யார்டுக்கு சென்சார்ஸ், வெப்பன் சிஸ்டம்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், தென் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த ஆர்டர்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. பெல்லோட ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட் 2 ஆர்டர்ஸ் எடுத்துப்போமே. லாஸ்ட் வீக் வந்து ஒரு 592 crores ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் செப்டம்பர் மிட்ல ஒரு 712 crore ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. பெல்லை பொறுத்த வரைக்கும் அது ஓவர் வேல்யூ தான், காஸ்ட்லியான சைடில் இருக்கும். அடுத்து டைட்டன் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதாங்க. அதாவது குறிப்பா வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வாட்சஸ்ல 25,000க்கு மேல இருக்கக்கூடிய வாட்சஸ் அதோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. தென் டைட்டனை பொறுத்த வரைக்கும் பேஸ் பிரைஸ் ஆஃப் வாட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹3,000 அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் லோயர் வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றதுக்கு எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு சாதகமாக வருதுங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமா மேலே ஏற்றி அப்படியே கீழே இறக்கியிருந்தாங்க. FIIs நெட் செல்லர்ஸா இருந்தாங்க நேற்று முன்தினம். நேற்று வந்து FIIs நெட் பையர்ஸா இருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 621 crores. அக்ரஸிவா உள்ளேயும் போகல, அக்ரஸிவா வெளியேயும் வரலங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து சந்தைக்கு ஏற்றவாறு இல்லை. அதனால மறுபடியும் மேலே போயிட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க. நான் நினைச்சது என்னன்னா ஒரு ஆல் டைம் ஹையை போய் தொட்டுட்டு மறுபடியும் கீழே வரும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருப்போம். வேல்யூஸ் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிப்போம்.
அடுத்து பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கேடிஎம் டேக் ஓவர் பண்றதுக்கு ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. ஆஸ்ட்ரியன் டேக் ஓவர் கமிஷன் வந்து அதுக்கான அப்ரூவல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது பஜாஜ் ஆட்டோவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். பட் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜோ டிவிஎஸோ காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான், டெட் ஃப்ரீ. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல தொடர்ந்து எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டி நடக்குது ஹீரோவை பொறுத்த வரைக்கும். இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ்ல ஸ்பெயின், இட்டாலி, யூகே போன்ற நாடுகள்ல அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கை அக்ரெசிவா கொண்டு போறாங்க. அடுத்து ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் வின்வெல்த் வந்து ஒரு $20 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ண போற மாதிரி செய்திகள் வந்துருச்சுங்க. ஸோ ஃபண்ட் எதன் மூலமா அப்படின்னா வெர்டெக்ஸ் வெஞ்சூர்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு $22 மில்லியன் வின்வெல்த் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஜீரோதோடைய ஃபவுண்டர் எல்லாம் அதுல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருந்திருக்கிறாருங்க. தென் வின்வெல்த் பத்தி நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி தாங்க தெரியுது. பாண்டுடைய கன்சிடரேஷன்ஸ்க்கு வின்வெல்த்தையும் பயன்படுத்தலாம். அடுத்து பிரிகேட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெடுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 58% ஏறிக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து கேபெக்ஸ் வந்து ஒரு 3600 crore எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. இப்ப இருக்கிற மாதிரி, அதாவது இப்ப அவங்கள்ட்ட 9 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இதை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள இது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 1700 கீஸ் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 30ல இது 3300 கீஸா கூட்டியிருப்போம் அப்படின்னு பிரிகேட் ஹோட்டல் சொல்றாங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் கோகோ கோலா பீவரேஜஸ் லிமிடெட் பத்தி நம்ம ரீசெண்ட் டைம்ல பேசியிருக்கோங்க. கம்பெனி வந்து ஐபிஓக்கு திட்டம் போட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தோம். கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இயர் 25 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 73% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 756.64 crores இருக்கு. ரெவன்யூ ஒரு 9% விழுந்திருக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 10% ஏறி இருக்குங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், இந்தியா அண்ட் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கால பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. ஒரு 13% ரெவன்யூ ஃபால் இருக்கு. யூரோப் பொறுத்த வரைக்கும் ரோபஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. 138% ஏறி இருக்குங்க ரெவன்யூ. இந்தியாவில் டபுள் டிஜிட் க்ரோத்ங்க, 13% க்ரோத் இன் ரெவன்யூ. தென் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லையும் 14% க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெவல்மெட் சேல்ஸ் வந்து குறையுதுங்க. அதை வந்து கேப்அப் பண்றதுக்காக கம்பெனி வந்து 3 நியூ லான்ச்சஸை பைப்லைன்ல வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் ரெட்டிஸ் பிளான் பண்ணிருக்கிற இந்த 3 இம்பார்ட்டன்ட் ட்ரக் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. என்னென்ன அப்படின்னா சிமாக்ளூடைட், அதை கனடாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டினோசும்பா யூஎஸ்லயும் யூரோப்பையும் இது லான்ச் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அது போக இன்னொரு பயோசிமிலர் ஒன்று அபாட்டாசெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் வச்சு நாங்க இந்த ரெவல்மெட்ல வர்ற சேல்ஸையும் கோப்பப் பண்ணுவோம், பிளஸ் க்ரோத்தையும் பூஸ்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 74% ஏறி இருக்குங்க. அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ல 76 crores இருந்தது, இப்போ 133 crores கூடி இருக்கு. ரெவன்யூ ஒரு 8% கூடி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை பார்க்கணும் அப்படின்னா ஐடிசி லிமிடெட் மூலமா ஐடிசி ஹோட்டல்ஸை பார்க்கறது சிறந்ததா இருக்கும். அடுத்து கோத்தக் மஹிந்திரா பேங்கோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2.7% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 4% ஏறி இருக்கு. என்பிஏ குறைஞ்சிருக்குங்க, தட் இஸ் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16% க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கோத்தக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 3 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க. நம்மளோட த்ரெஷோல்ட் அப்படின்றது அதுல இருந்து பாதி 1.5க்கு கீழே இருந்தாலும் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். அடுத்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 6.6% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியுடைய நெட் பிரீமியம் இன்கம் ஒரு 22.6% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியுடைய சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 முடிவுல 1.94 இருக்குங்க. இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 2.04 இருந்திருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். காஸ்ட்லி தான். இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஐசிஐசிஐ லம்பார்டை தாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதையுமே பெருசா பாக்குறது இல்லை. தென் ஸ்டார் ஹெல்த், அது 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருந்தப்ப பார்த்தது, இப்போ அதுவும் 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கம் போயிடுச்சுங்க. ஸோ ஐசிஐசிஐ லம்பார்ட் நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து வக்கரங்கியோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 5-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 412% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் இன்கம் வந்து ஒரு 6.8% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல.
கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஓவர் வேல்யூ, ரொம்ப 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 ரிஸ்க். நான் என்னுடைய வியூவை சொல்லிட்டேன். விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. வக்கரங்கியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணது என்ன அப்படின்னா அதோடைய சப்சிடரி வார்டெக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 56.6% ரெவன்யூ growth காட்டியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல Q2 ஃபினான்ஷியல் 26ல. கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் சைடுக்கு வந்திருக்கு, இது கண்டினியூ ஆகும் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஸோ இதுக்கு முந்தைய காலங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருந்திருக்குங்க ஸ்மால் கேப்பு. ஸோ உள்ள போய் சிக்கக்கூடாது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி மாதிரி தெரியுது. அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ் சைனா ட்ரேட் டென்ஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இதற்கு மத்தியில் யுஎஸ் தரப்பும் சீன தரப்பும் வந்து மலேசியாவில் இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து நடத்துற மாதிரி தெரியுதுங்க. யுஎஸ் தரப்புல இருந்து ஸ்காட் பெசன் ட்ரெஷரி செக்ரட்டரி அவரும், தென் சீன தரப்புல இருந்து ஹி லிஃபிங் 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி தெரியுது. இது சுமூகமா முடியும் பட்சத்துல கோல்டோட பிரைஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போதைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,500ல இருக்கு. அடுத்து இன்டெல் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 6 குவார்டரா லாஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப ப்ராஃபிட் சைடு போயிருக்காங்க. இது இன்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். தென் இன்டெல்ல இது போக நிறைய பாசிட்டிவா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. என்விடியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தென் ஜப்பான் நாட்டு நிறுவனமான சாஃப்ட் பேங்க் ஒரு $2 பில்லியன், என்விடியா ஒரு $4 பில்லியன், தென் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 10% ஸ்டேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெல் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. சார் முதலீடுகளுக்கு எந்தெந்த புக் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச்ங்க. அடுத்து பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் எழுதின த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். தென் தேர்ட் வந்து த சைக்காலஜி ஆஃப் மணி மார்கன் ஹாசல் அவர்கள் எழுதினது. அடுத்து ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் எழுதின த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த நாளையும் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அடுத்து பாண்டுடைய கன்சிடரேஷன்ஸ்க்கு எதை சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிக்கல் படிச்சோங்க, அதை கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வின்வெல்த்ல புதுசா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேங்க. அதுல வின்வெல்த் பத்தி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நல்ல நிறுவனம் மாதிரி தான் தெரியுது, அதையும் நீங்க பார்க்கலாம். அதுல நிறைய, அதாவது ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் தாங்க, ஃபுல்லாவே பாண்ட் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல, ஆர்டிக்கல்ல படிச்சதோட சரி. ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம். அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து கடினமா இருக்கு பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அது காஸ்ட்லியர் சைட்ல தாங்க இருக்கு, நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடிசி இருக்கு நல்ல வேல்யூவேஷன்ல. பட் ஐடிசிலேயே ஒரு சில நண்பர்கள் கேள்வி எழுதியிருக்கிறாங்க, லாஸ்ட் 1 இயர்ல 11% பக்கமா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஐடிசி மட்டும் இறங்கலைங்க, லாஸ்ட் 1 இயரா மார்க்கெட்டே வந்து ஆல் டைம் ஹைல இருந்து பயங்கரமா கீழே இறங்கிதான் இருந்தது. இப்போ ஒரு வாரத்துல தான் கொஞ்சம் மேலே ஏத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் அதோட சுச்சுவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நிறைய ஐடி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தாங்க கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. ஸோ எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் ஐடிசிக்கும் நடந்திருக்கு. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ப்ராஃபிட் பண்றாங்க, கடன் கிடையாது. வெயிட் பண்ணா நல்ல கெயின் நம்மளுக்கு கிடைக்குங்க ஐடிசியை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், இது மூணையும் என்ன பண்றது, இதுக்கு முன்னாடி உள்ள போகாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. இது மூணுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிரைஸ் டு புக் 1.5 தாண்டிடுச்சுங்க. ஃபெடரல் பேங்க் பிரைஸ் டு புக் 1.5 தாண்டிடுச்சு. சவுத் இந்தியன் பேங்க் மட்டும்தான் புக் வேல்யூக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 40.1 அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. மற்ற ரெண்டுமே நம்ம த்ரெஷோல்டோட தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ அதை ரெண்டையும் விட்டுட்டு மிடில் இருக்கிற சவுத் இந்தியன் பேங்கை பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விங்க. அதாவது 25ல இருந்து ஒரு 3-4 மாசத்துக்குள்ள அது பயங்கரமா ஒரு 50%க்கு மேல ஏறிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து ஜிஎம் ப்ரீவரேஜ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. எப்போ வந்து வெளில வர்றது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. வெளில வர்றது உங்களுக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளில வந்துடலாம் தாராளமா. நான் தொடர்ந்து ஹோல்ட் தான் பண்ணுவேன். காரணம் என்னங்கிறத சொல்லிடுறாங்க. இப்பயுமே த்ரெஷோல்டை விட கம்மியா தாங்க இருக்கு. இப்போ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்னா கம்பெனி ஒரு 55% ஏறினதுக்கு அப்புறமும் கூட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 20க்கு பக்கமா தான் இருக்கு. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தொடர்ந்து ஜிஎம் ப்ரீவரேஜ் கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ்ல நல்ல நம்பர்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. செக்டார் பி எடுத்துக்கிட்டோம்னாலும் ஜிஎம் ப்ரீவரேஜ் கம்மியான பிஇல தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட் மெயின் லிஸ்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக நிறைய கேள்விகள் இருக்குங்க. நாளைக்கு கேள்விகளை மட்டும் பார்ப்போம். அதை தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட் மெயின் லிஸ்ட் அதையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.